வணக்கம் நண்பா. பொதுவே நம்ம ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணணும்னா இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃப்ளாஷ் லைட் மேலே ஆன் பண்ணோம்னா லைட் வந்து இது மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஆஃப் பண்ணோம்னா இது மாதிரி வந்து ஆகும். ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான 5 முக்கியமான செட்டிங்ஸு அதுக்கப்புறம் ஆப்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. வீடியோ கடைசியில் வந்து ஒரு அற்புதமான மியூசிக் பிளேயர் வந்து சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு மியூசிக் பிளேயரை பற்றி போட்டிருந்தேன், பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் வந்து ஒரு மியூசிக் பிளேயரை பற்றி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரியான அற்புதமான ஒரு மியூசிக் பிளேயர். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க, ஒரு லைக் போட்டுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் டிப்ஸை வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து சும்மா ஒரு விசில் அடிங்க போதும். அதுக்கப்புறம் விசிலை வந்து திருப்பி உணவு முறை அடிச்சிங்கன்னா வச்சிங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இது மாதிரி நீங்கள் விசில் அடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. இந்த ஆப் பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ் லைட் டர்ன் ஆன் பை விசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து அசத்தலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர முக்கியமான ஒரு ஆப்பு. கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எல்லார் ஃபோன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ஆப். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பாதுகாப்புக்காக அடுத்தவங்க பேசுகிற விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டா வந்து உங்கள் ஃபோன் நார்மலாகவே இருக்கும், ஆனால் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும். அது மாதிரி ஒரு சில சமயத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம். அதுக்காகத்தான் இந்த எக்ஸஸ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களா, இதில் வந்து அற்புதமான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைவசி செட்டிங்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது மினி ப்ரிவியூ எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கார்னரில் நீங்கள் வீடியோ பிடிக்கும்போது சின்னதாக கார்னரில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே கார்னரில் கொடுத்துருங்க. இல்லாட்டா வந்து இங்கே டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த டூ நத்திங்கை கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்களா, ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே கிராண்டட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து சேவ் ஆகணும், அதனால் இது மாதிரி அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்ல கேட்கும். நீங்கள் வந்து பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி பர்மிஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே அது வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து நார்மலாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இது ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. சும்மா இதுமாரி எங்கன்னா வச்சுருங்க, இல்லாட்டா வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கும், அதேமாதிரி கேமராவும் வந்து ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கும். அதுமாதிரி ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்த ஆப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆனது இங்கே இருக்கும். கேலரியிலும் வந்து சேவ் ஆகும். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து பர்சனலாக ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆப் இருக்குது, பயங்கரமான ஒரு விஷயம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பை பற்றினது. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டிப்ஸை பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது நீங்கள் இமேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஃபைல்ஸில் எதுவுமே அனுப்பாமல் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஹை குவாலிட்டியில் அனுப்பணும்னா ஒரு சிம்பிளான செட்டிங். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் தெரியும். 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்கு போய்ங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டி இல்லாட்டா வந்து பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜ் எவ்வளோ குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதே குவாலிட்டியில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த விஷயம் தெரியலனா ஒரு லைக் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸ் பார்த்துடலாம். வாட்ஸ்அப்லேயே தான். அதாவது வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து டங்குன்னு வந்து உயிர்ந்துடும். நோட்டிஃபிகேஷனில் வந்து படிச்சுக்குவாங்க. அவங்க உள்ள வாட்ஸ்அப்பில் வந்து படிக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் வந்து படிச்சுன்னு இருப்பாங்க. அவங்கள வந்து வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு அவங்க நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வாட்ஸ் ஸ்பாய்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் டைட்டில் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லாட்டா உங்கள் மெசேஜ் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஐடு மெசேஜ், அதாவது வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு ஐடு மெசேஜ் வந்து கொடுத்துக்குங்க. இதுமாதிரி கொடுத்துட்டு இங்கே காப்பி கிளிப் போர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஓப்பன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன்.
இன்னும் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அனுப்பின மெசேஜ் வந்து இங்கே வந்து காமிக்கும். இது மாதிரி அவங்கள ஓப்பன் பண்ணி மெசேஜ் வந்து படிக்க வைக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டேட்டஸை வந்து நிறுத்தி பார்க்கணும். ஏதாவது முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் நிறுத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். அப்படியே ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணுமோ படிச்சுட்டு ஒரு முறை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நார்மலுக்கு வந்து வந்துடும். இந்த டிப்ஸையும் வந்து ஒரு முறை பார்த்துக்குங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னர் டியூன் சொல்லிட்டு. இது வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கில் தான் இருக்குது. அதனால் டெலகிராம் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்னர் டியூன் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மியூசிக் பிளேயரு. நீங்கள் இதில் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை செய்து கொள்ள முடியும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸு கேங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சிங்களா, ரெக்கமெண்டடான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இதில் எல்லா விதமான சாங்ஸும் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய செட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணால் இது ஆல்பமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம், ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம். இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்கும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் முழு விவரம் வந்து அடுத்த வீடியோவில் வருது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. இது வந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கோஸ்கரம் இது வந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காக வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை நம்ம